நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர். வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ள தேவன், வாக்கு மாறாத கர்த்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாலமோனுடைய தேவாலயத்தை நிரப்பின இந்த ஷெக்கேனா மகிமைக்காக உம்மை துதிக்கிறோம். மகிமையின் பிரசன்னத்தோடு உமக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே துதித்து உமக்கு ஆண்டவரே இந்த பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து ஈடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேலையை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்டவர்கள் தடையில் நீ கொண்டு வாங்க, உடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற அன்பின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. பாடலை நாம் பாட போகிறோம். என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தலையை நிமிர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். எப்பொழுது நம்முடைய தலையை அவர் நிமிர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை காக்கும் கேடகமே, என் தலையை நிமிரச் செய்கிறவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றுமே உமக்கு ஆராதனை. Praise the Lord. பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஹல்லேலூயா. என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர
செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு என்னை காக்கும் தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் ஏடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், எனக்கு பதில் நீ தந்தீரையா. படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை ஆங்குகிறீர். படுத்து உறங்கி விழித்தெழுவே, நீரே என்னை ஆங்குகிறீர். ஆராதிப்போம், ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு என்னை காக்கும் தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. சூழ்ந்து நெறிக்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். சூழ்ந்து இருக்கும் பகைவருக்கு அஞ்ச மாட்டேன், அஞ்சவே மாட்டேன். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். விடுதலை தரும் தெய்வம் நீரே, வெற்றி பாதையில் நடத்துகிறீர். ஆராதிப்போம், ஆராதனை,
என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீ பிரித்தெடுத்தீர். பக்தியுள்ள அடியார்களை உமக்கென்று நீ பிரித்தெடுத்தீர். வேண்டும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆமென். வேண்டும் போது செவிசாய்க்கின்றீர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆமென். ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே, praise the Lord, நிமிர செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமே. ஆமென். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும். இன்று உமக்கு ஆராதனை, என்றுமே உமக்கு ஆராதனை. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Oh, glory, glory. Praise you, Lord. Hallelujah. Hallelujah. Glory, hallelujah. ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை, அப்பா அப்பா உங்களுக்கு என்னை காக்கும் கேடகமே, தலையை நிமிர செய்பவரே, என்னை காக்கும் கேடகமே,
தலையை மீற செய்பவரே, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை. ஆமென். என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. லபரபரத நபௌஷியந்தரபரதி. ஹalleluya. ஆராதனை. ஓ ஹalleluya. லபரபபப. ஹalleluya. ஓ திபலத நபௌஷியந்தரபரபபப. இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை, இன்று உமக்கு ஆராதனை, என்றும் உமக்கே ஆராதனை. கர்த்தருடைய உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். His grace endureth forever. Hallelujah. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பாடி ஆராதிக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். 23ஆம் சங்கீதம் மிகவும் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அண்ட் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஐ ஷல் நாட் லேக். எந்த குறைவும் எனக்கு வராது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சுவாசித்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபத்தோடு பாடுவோம். பசுமையான புல்வெளியில் எடுத்து வைப்பவரே. பாடலாமா? பாடி ஆராதிக்கலாமா? வைப்பவரே, மைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் எடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே, லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. பாடுவோம். என் மேய்ப்பரே, லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. என் மேய்ப்பரே, லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீ,
உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். பாடுவோம். புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர். உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீர். மீட்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஹல்லேலூயா. நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சுமையான புல்வெளி தடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. பாடுவோம். பசுமையான புல்வெளி தடுக்க வைப்பவரே, ஆமென். அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மீட்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்வரே. ஆமென். இல்லாத சுகவாழ்வு வெற்றியுள்ள வாழ்க்கை. தந்தவரே, ஹல்லேலூயா. கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்வரே. பாடுவோம். என்னை நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. Praise the Lord. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதால எனக்கு பயமில்லை. மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. Praise the Lord. என் மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, ஹல்லேலூயா. கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே. ஆமென். என் மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஆமென். என் மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சுமையான புல்வெளியில் தடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. ஹல்லேலூயா. பசுமையான புல்வெளி தடுக்க வைப்பவரே, ஆமென். அமைதியான தண்ணீர் அண்டை அழைத்து செல்பவரே. ஆமென். என் மீட்பரே, ஆமென். நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. Praise the Lord. Hallelujah. என் மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. குறையில்லப்பா. ஹல்லேலூயா. மீட்பரே, நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் குறையில்லப்பா. ஓ என் மெய்ப்பரே, நாயனே, ஓ என் நல்ல மெய்ப்பரே, Glory Lord, ஒன்றும் குறையில்லை. hallelujah, hallelujah. ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord.
Hallelujah. 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 மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லவா. மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லவா. ஆமென். மெய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லவா. சுமையான புல்வெளியில் அடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. சுமையான புல்வெளியில் அடுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. ஆமென். என் மெய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பான்னு சொல்லுவோம். ஆமென். என் மெய்ப்பரே நாயனே, ஹல்லேலூயா, எனக்கொன்றும் குறையில்லப்பா. நோயில்லாத சுகவாழ்வு எனக்கு தந்தவரே. எஸ், ஹல்லேலூயா. கடனில்லாமல் நடத்தி சேவைகளை சந்திக்கிறவரே, நோயில்லாத சுகத்தை கொடுக்கிறீங்க. ஸ்தோத்திரம். பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, ஆராதிப்போம். மெய்ப்பரே நாயனே, ஹல்லேலூயா. மெய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லவா. ஆராதிப்போம். ஆமென். என் மெய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லவா. சொல்லுவோம். என் மெய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி சொல்லுவோமா? ஓ நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையெல்லாம் உமக்கே, மகிமையெல்லாம் உமக்கே. என் மெய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மெய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஓ என் மெய்ப்பரே நாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. Praise the Lord. என் மெய்ப்பரே ஹல்லேலூயா, நாயனே, ஹல்லேலூயா, எனக்கொன்றும் குறையில்லப்பா. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட கிருபைக்காய் நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக, ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி பாதபடியிலே அமர்ந்திருந்து எங்களை விட்டு ஒரு காலும் ஒருவரும் எடுக்கக்கூடாத நல்ல பங்கை பெற்றுக்கொள்ளும்படி தேவனாய் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த நாளிலே நாங்கள் அப்படியே நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்து கொண்டவர்களாக மனமகிழ்ச்சியோடு எங்கள் வீடுகளுக்கு திரும்பும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
தேவனாய் கர்த்தருக்கு எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுவோமா? தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பாஸ்டர் ஏஞ்சல் ஜோயல் கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். வாசிக்க வேண்டியதான வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 மற்றும் 25. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 மற்றும் 25. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோமா? ஆமீன். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதித்த இந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளைக்காம் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறவராக இருக்கிற தேவாதி தேவனே அப்பா, உங்க நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆராதனை நாளிலே ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை கேட்கும் போது ஏசப்பா எங்களுடைய இருதயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்குள்ளே போய் கிரியே செய்ய முடியாது நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் ஏசப்பா நாங்கள் தியானிக்கும் போதோ ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதோ எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க பரிசுத்த ஆவியானவரே. எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. வாங்க ஆவியானவரே, உங்களை நாங்கள் வர வைக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியில் வந்து ஏசப்பா என்னுடைய நாவாக இருந்து நீங்கள் பேச முடியாது நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்கும் போது ஏசப்பா ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே உடன்படிக்கை நாங்கள் பண்ணி கொண்டு ஏசப்பா இந்த நாளில் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு விச ஏசப்பா ஆண்டவரே இந்த நாளில் ஏசப்பா ஒரு புதிய உடன்படிக்கை ஏசப்பா நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் போகணுண்டு ஒரு விச கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஜெபித்தவனமாக நாங்கள் ஆண்டவரே ஒரு புதிய உடன்படிக்கையோடு ஏசப்பா ஆண்டவரே நியூ கவனன்ட் டுடே ஏசப்பா லெட் அஸ் ரிசீவ் அ நியூ கவனன்ட் அப்பா. ஒரு புதிய உடன்படிக்கையோடு ஏசப்பா நாங்கள் கடந்து செல்ல கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை ஏசப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த சபையில் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நம்முடைய வல்லமை ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் அப்பா ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் காணப்படுறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, மகிமை, மகிமை அப்பா. உம்முடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. thank you holy spirit. ஏசப்பா அந்த புதிய உடன்படிக்கை உம் இரத்தத்தின் உடன்படிக்கை நாங்க பண்ணும்போது ஆவியானவர் எங்களுடைய சபைக்கு ஒரு எழுப்புதல், எங்களுடைய சபைக்கு அப்பா எங்களுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் மாறப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. we receive it lord. அப்பா ஆண்டவரே நாங்க பெற்றுக்கொள்கிறோம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் மனதார ஏசப்பா ஆவியானவரே இந்த புதிய உடன்படிக்கை பத்தி ஆண்டவரே நாங்க தியானிக்கும் போது உங்களுடைய ரத்தத்தை பத்தி நாங்க தியானிக்கும் போது எங்களோட வாங்க ஏசப்பா, எங்களோட இடைப்படுங்க, எங்களோட அசைவாடுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. thank you holy spirit. அப்பா இந்த வார்த்தை ஏசப்பா வெறுமை போய் வெறுமை திரிவராது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொன்னவற்றை செய்து முடிக்க அது வல்லவராக இருக்குது ஏசப்பா. உங்களுடைய ரத்தம் உங்களுடைய வார்த்தை இப்பொழுதும் அது எங்களுடைய ஏசப்பா செவியில் ஆண்டவரே அப்பா தொனித்து கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா. thank you holy spirit.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஹல்லேலூயா ஏசப்பா. எல்லா மாம்சமான கிரியைகள் என்னிடத்தில் இருந்தால் அப்பா, எங்களிடத்தில் இருந்தால் எடுத்து போடுங்க இப்பொழுதே ஏசப்பா. ஒரு மறுரூபம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நியூ கவர்னன்ட் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஏசப்பா அந்த புதிய உடன்படிக்கையோடு நாங்கள் போனோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, அவருடைய ரத்தத்தை குறித்து பார்க்க போறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம அவருடைய ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம்னாக்கா, இட் இஸ் த ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் கிரைஸ்ட். அவருடைய ரத்தம், ஒரு சொட்டு ரத்தமோ அது நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா சிந்தப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவன் எதுல இருக்குதுங்க? ரத்தத்துல தான் இருக்குது. அப்போ இந்த ரத்தம் வந்து ரொம்ப 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 விலையேற பெற்ற ரத்தம். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம்ன்றது வந்து ஒரு விலையேற பெற்ற ரத்தம். அந்த கிறிஸ்துவின் ரத்தம் வந்து என்ன கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்றாருனாக்கா, ஒரு புதிய உடன்படிக்கை வந்து அவருடைய ரத்தத்தில் நம்மளை என்ன பண்றாருனாக்கா கொடுக்குறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை நம்ம படிப்போம். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. ஹீப்ரூஸ் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்த்தீர்கள். ஆமென். இந்த நாளில வந்து ஒரு புதிய உடன்படிக்கை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ புதியனாக்கா கிரீக் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதியனா ஃப்ரெஷ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு புதிய காரியத்தை வந்து கர்த்தர் நம்ம கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த புதிய கவனன்ட்ன்றது வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணுறாருனாக்கா கர்த்தர் வந்து அப்படி ரத்தத்தால் நமக்கு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த புதிய கவனன்ட் எப்படி இருக்குதுனாக்கா, அது நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கை மாத்திரம் இல்லாத அது ஒரு மேலான உடன்படிக்கை, ஒரு பெட்டர் கவனன்ட், a better promise God has given for us. ஹல்லேலூயா. ஒரு பெட்டர் கவனன்ட், மேலான ஒரு கவனன்ட் கர்த்தர் என்ன பண்றார், நமக்கு உடன்படிக்கையை கர்த்தர் கொடுக்குறார். அப்புறம் விலையேற பெற்ற ரத்தம்னாக்கா, அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மளை என்ன பண்ணுதுனாக்கா சுத்திகரிக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எப்போவுமே கேட்குற வசனத்தை, அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா சுகமாக்குது. அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா பாதுகாக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் நிறைய வாட்டி அந்த வசனத்தை நம்ம கேட்குறோம், ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, அனுபவிக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. நான் உங்களை மாத்திரம் சொல்லலை, என்னையும் சொல்கிறேன். நிறைய சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா வசனத்தை கேட்குறோம், ஆனால் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம் மாறுதான்னு சொல்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து இந்த ரத்தத்தின் உடன்படிக்கையை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த உடன்படிக்கை, ரத்தத்தின் உடன்படிக்கை வந்து எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ நம்ம விசுவாசிக்கும் போது தான் கர்த்தருடைய மகிமை என்ன பண்ண முடியும், நம்ம காண முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டுக்குதுனாக்கா, மேலான ஒரு ப்ராமிஸ் நம்ம கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ அந்த வாக்கு தத்துவம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ, பிளட் கவனன்ட், நித்தியமான ஒரு உடன்படிக்கை கர்த்தர் கொடுக்குறாரு. அப்போ எபிரேயர் 8:6 படிங்க. ஆமென். அப்போ கர்த்தர் தான் நமக்கு வந்து முக்கியஸ்தராக இருந்து நமக்கு என்ன பண்ணுறாருனாக்கா, நம்ம ராஜ்யத்துக்கு அவர் ரத்தத்தால் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் விடுறாரு. அப்போ இன்னைக்கு வந்து அந்த ரத்தம் என்ன பண்ணுதுனாக்கா நமக்காக பேசுது, ஸ்பீக் சம்திங் பெட்டர். அப்போ ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணுச்சு,
பேசிச்சு. அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக என்ன பண்ணுதுனாக்கா பரிந்து பேசுது. அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி பண்ணுதுனாக்கா நமக்காக பரிந்து பேசுகிற விலையேற பெற்ற ரத்தம். ஐயோ இவங்களை மன்னிச்சிடுங்க, நம்ம ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கணும்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, நமக்காக பரிந்து பேசுகிறாங்க. இப்போ ஒரு சூழ்நிலை நடக்குதுனாக்கா ஒருத்தர் நமக்காக பரிந்து பேசுகிறாங்கனாக்கா நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பும் இரக்கம்தான். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போது நீங்கள் வந்து யூ அண்ட் ஐ ஆர் ப்ரெஷஸ் இன் காட்ஸ் சைட். நம்ம விலையேற பெற்றுங்க. நமக்காக ஒருத்தர் பேசுகிறாங்க, அது யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா அவருடைய ரத்தம் நமக்காக என்ன பண்ணுது, பேசுது. அப்போ சம்திங் பெட்டர். அது என்ன குறித்து பேசுதுனாக்கா 2 காரியம் நடக்குது. ஒன்று வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க, 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய சிறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கும்படியாக ஆமென். நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் ஆமென். பெருமான சாட்சியை நீக்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்தத்திறந்த கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரப்படவும். ஆமென். அப்போடைய ரத்தம் என்ன பேசுதுனாக்கா நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. என்னத்துக்கு தைரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது நித்தியமான பரிசுத்தத்துக்குள்ள நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்காக. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவருடைய ராஜ்யத்தில் நியாயத்தீர்ப்பில் நிற்கும் போதோ ஒன்றே தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ வில்லேற பெற்ற கர்த்தரின் ரத்தம் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறது, முன்பதாக பேசி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஃபேவர் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, பேசியிருக்கிறாங்க. அந்த ரத்தம் பேசுறதுனால நம்ம தைரியமாக போய் என்ன பண்ண முடியும், நியாய தீர்ப்பணிக்கு நிற்க முடியும். அப்போ அந்த நியாய தீர்ப்பணிக்கு நம்ம நிற்கணும்னாக்கா ஒன்றே நமக்காக பேசணும். அது எதுவுமே இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வில்லேற பெற்ற ரத்தம் தான் நமக்காக என்ன பண்ணோம், பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம நினைக்கலாம் நமக்காக வந்து யார் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்றாரு, அவரு மன்றாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம கிட்ட பேசும்போதோ நம்ம நியாய தீர்ப்பணிக்கு தைரியமா என்ன பண்ண முடியும், நிற்க முடியும். இது எழுதி நீங்க இந்த வாரத்தில் தியானிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அழகாக என்ன பண்ணுவாங்க, ஹோலி ஸ்பிரிட் நம்ம இடத்துல பேசுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வர்ஸ் பார்க்கும்போதோ நம்ம இந்த ரத்தத்தை நம்ம விலையேற பெற்றதா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளனா, இந்த ரத்தத்தை ப்ரெஷஸ் பிளட் ஆஃப் கிரைஸ்ட் வந்து நம்ம ஆனர் பண்ணலனா, நம்ம கனப்படுத்தலைனாக்கா கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வரும். அப்போ நீங்கள் சொல்லனா நல்லா உற்சாகமாக பேசுன மாதிரி இருந்துச்சே சிஸ்டர், இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் கேட்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நம்ம கர்த்தருக்கு வந்து இந்த ரத்தத்தை நம்ம கனவீனப்படுத்தி நம்ம கனப்படுத்தாத போகணும்னா நியாய தீர்ப்பில் என்ன பண்ணணும், நின்று அவருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாகும். அப்போ இன்னைக்கு வந்து கர்த்தருடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆனர் பண்ணணும், கனப்படுத்தணும். அது நமக்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா. அது இன்னைக்கும் நமக்காக என்ன பண்ணியிருக்குதுனாக்கா பேசிக்கொண்டு இருக்குது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்த செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமென். அப்போ இந்த ரத்தத்தை என்ன பண்ணணும், நம்ம கனப்படுத்தணும். ஹல்லேலூயா. இது ஆட்டு ரத்தம் மாடு ரத்தம் கிடையாது. அப்போ அந்த ரத்தத்துக்கே வந்து ஏசப்பா வந்து அது ஒரு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருந்தாரு. ஏசப்பா மறிக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆடு மாடு ரத்தத்தை என்ன பண்ணியிருந்தாங்க, பூசப்பட்டாங்க. அப்போ அவருடைய ரத்தம் வந்து விலையேற பெற்ற
கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய ரத்தம் நம்ம மேலே என்ன பண்ணியிருக்கணும்? பூசப்பட்டிருக்கணும். அப்புறம் அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்கும் போதோ அவருடைய மகிமையை நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நமக்காக என்ன பண்ணுதுன்னா பரிந்து பேசுது. அப்போ ஆபேலின் ரத்தம் என்ன பண்ணுதுனாக்கா பழி வாங்கக்கூடிய ரத்தமாக இருக்குது அது. அப்போ நம்முடைய ரத்தங்கள்லாம் எப்படி பேசுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பழி வாங்கணும்ட்டு நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 4:10-15 படிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? சகோதரனுடைய இரத்தம், இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் எழுந்து அடைந்தவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயீன் கர்த்தரை நோக்கி, எனக்கு இந்த தண்டனை என்னால் சகிக்க முடியாது. ஆமென். இதோட இது நம்ம வீட்டுக்கு போய் படிப்போம். அப்போ குற்றப்படுத்துகிற ரத்தமாக இருக்குது ஆபேலின் ரத்தம். அப்போது கிறிஸ்துவின் ரத்தம் தான் இட்ஸ் அ பெட்டர் ஸ்பீக்கிங். நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் எதுனாக்கா கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. அப்போ இப்போ புரியுதுங்களா? அப்போது ரத்தம் வந்து என்ன பண்ணும்? பேசும். அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் என்ன கொடுக்குதுனாக்கா நமக்கு மன்னிப்பு கொடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் நம்ம அவர் ரத்தத்தால் நம்மளை என்ன பண்ணுறாங்கனாக்கா கர்த்தர் நம்மளை மீட்கிறார். ஹல்லேலூயா. He redeems us. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் ரத்தம் தான் நம்மளை என்ன பண்ணுறது? நம்முடைய எல்லா சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்குது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்து அவருடைய ரத்தத்தின் உடன்படிக்கை எதுன்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11:26 படிங்க. இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் கொடுப்பதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவித்தீர்கள். ஆமென். அப்போ அவருடைய ரத்தத்தை புசிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா அவர் மரணத்தை என்ன பண்ணுறோம்? நம்ம நினைவு கூறுகிறோம். அப்புறம் அவர் மரணத்தில் தான் நமக்கு எல்லா ரத்தத்தையும் அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் என்ன பண்ணுறார்? நமக்காக அவர் சிந்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் ரத்தத்தை நம்ம ஞாபகப்படுத்துகிறோம். நம்ம அவருடைய நமக்காக மரித்தாருன்றது ஞாபகப்படுத்துறது எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ அவருடைய ரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நம்ம என்ன பண்ணும்போதோ புசிக்கும் போதோ. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்து யாரெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே இல்லையோ அவங்கெல்லாம் வந்து இந்த புதிய உடன்படிக்கைக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெறாது இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்காது இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அவருடைய ராஜ்யத்துக்குள் வரணும். ஹல்லேலூயா. ஏதோ கடமைக்காக பாஸ்டர் ஐயா சொல்கிறாங்கன்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது? நம்ம எடுக்கக்கூடாது. அவரை நம்ம எப்படி நினைவு கூறுவோமா? அவருடைய அப்பத்தையும் அவர் ரத்தத்தை புசிக்கும் போதும். அது எப்போ வரைக்கும் நடக்கும்னாக்கா மரண பெறையென்றும் அது நடக்கும். அவருடைய வருகை மட்டும் என்ன பண்ணும்? அது நம்மள நடத்தும். அப்போ அந்த ரத்தம் வந்து அவருடைய வருகையில் நம்மள என்ன பண்ணும்? கொண்டு போய் சேரும். அப்போ அவர் ரத்தம் நமக்குள்ளே என்ன ஆகணும்? வரணும். அப்போ அந்த விலையேறப்பட்ட ரத்தம் நமக்காக என்ன பண்ணுறாருனாக்கா கர்த்தர் வந்து நமக்காக வந்து சிந்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு சின்ன ஒரு கதையில் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு மேக்சினில் நான் படித்தேன். ஹீ வாஸ் அன் ஏத்திஸ்ட். ஏத்திஸ்ட்னா கடவுளே அறியாத இருக்கிறவங்க, கடவுளை நம்பவே மாட்டாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த பூமி அடியிலெல்லாம் வந்து கல்லெல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா விதவிதமான கல்லுகள் சில காரியத்தை குறித்து என்ன பண்ணுவாங்க? ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்போது ஒரு நாள் வந்து கொல்கோதா மலைக்கிட்ட வந்து அடியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிக் பண்ணியிருந்தாங்க ஏதோ ஒரு ரிசர்ச்சுக்காக. ரத்தம் இருந்துச்சு அந்த ஸ்டோனில். அது எப்படி இருந்துச்சுனாக்கா இப்போ ஒருத்தர் மறிச்சிட்டாங்கனாக்கா அந்த ரத்தம் எப்படி ஆகும்? நீங்கள் சொல்லுங்கப்பா, எப்படி ஆகும்னு சொல்லுங்க. உறைஞ்சிரும், ப்ளஸ் வந்து ட்ரையாக தானே இருக்கும். அது அப்படியே உயிருள்ளதாக தெரியுமா? தெரியாது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக மரித்த கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி இருந்துச்சுனாக்கா அது அப்படியே பியூராக அப்படியே
லைவாக இருந்துச்சான். அப்போ அர்த்த மாதிரி என்ன இருந்துச்சு, அந்த ரத்தம் இருந்துச்சான். அப்போது அவர் கர்த்தரே அறியாதவர், கடவுளே இல்லாதன்னு சொன்னவர், அவர் சொல்கிறானா அப்போ கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, மறிச்சிருக்கிறாருன்னு சொன்னாராம். அந்த ஒரு ஆர்டிக்கலை நான் படித்தேன். அப்போது கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறார். அந்த ரத்தம் இன்னைக்கும் நமக்காக என்ன பண்ணுது, பேசுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விலையேறப்பட்ட ரத்தம் வந்து நமக்காக என்ன பண்ணுது, இன்னைக்கும் நம்ம சுத்திகரிக்குது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ரத்தம் வெறும் சுத்திகரிக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை எப்படி பண்ணுதுனாக்கா, நம்முடைய வாழ்க்கையை வந்து பாதுகாக்குது. The blood of Christ protects us. ஒரு ப்ரொடெக்ஷன் நமக்கு தேவை. எப்பவுமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி எல்லா குடும்பத்துலேயும் நினைக்கிறோம். ரைட்டாக ராங்குங்களா? கரெக்ட் தானே நான் சொல்கிறது? அப்போ எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பாதுகாப்பு வேணும்னாக்கா, எந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கணும்னாக்கா, ஒரு ரத்தத்தால் நம்ம மூடப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் ரத்தத்தால் நம்ம மூடப்பட்டிருக்கும் போதோ நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு நம்ம குடும்பத்தில் மேல் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த நாளில் என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய எல்லையில் வந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறீங்க, கைகளை வருத்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ரத்தத்தில் நம்ம இருக்கும்போது எந்த தீங்கும் நம்மளை என்ன பண்ணாது, அணுகாது. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கஷ்டமே வராதுன்னு நான் சொல்லலை. நமக்கு கஷ்டம் வரும், நமக்கு எல்லா காரியங்களும் நடக்கும், மனுஷனுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்க தான் செய்யும். ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாங்க. எதனால அந்த பாதுகாப்புன்னு சொல்லி பார்க்கும்போதோ அவருடைய ரத்தத்தால் அந்த பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 1 Corinthians 5:7. ஆகையால் நீங்கள் பிடிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் இசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய பிடித்த மாவை புறமே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன இருக்கிறாரு, பலியிடப்பட்டிருக்கிறார். அப்போ பஸ்காவாகிய கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா, அவர் ரத்தத்தை நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ரத்தத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், பூசியிருக்கணும். இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். எக்ஸடஸ் 12:21-23 படிங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்கள் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து பஸ்காவை அடித்து ஈசோப்பு பழுதுகளில் குழந்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாக்கிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை வலுப்படுத்துவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதப்படுத்துவதற்கு வரப்படாமல் வாசற்படியை விட்டு விலகி கடந்து போவார். ஆமென். அப்போ இங்க நம்ம பார்க்கும்போதோ வாசல் படியில் என்ன பண்ணியிருக்கணுமா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்ன பண்ணியிருக்கணும், பூசப்பட்டிருக்கணும். அப்போ அந்த பூசப்படும் போதோ டெத் ஏஞ்சல் வரும். அப்போ பூசப்பட்டிருக்கிற நிலைக்காலில் பூசப்பட்டிருக்கிற அந்த அந்த வீட்டின் மேலே என்ன பண்ணிவிடும், அவங்க வந்து அங்கே யாரும் சேதம் அடையாது படி. த ஃபர்ஸ்ட் சைல்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சன், அவங்க என்ன ஆக மாட்டாங்க, மரித்து போக மாட்டாங்க, அப்படியே கடந்து செல்லும். அப்போ இன்னைக்கு வந்து அந்த காலத்திலே கர்த்தர் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த வாசல் படியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரத்தத்தை தெளிக்கும் போது அந்த குமாரன் என்ன பண்ணுறதில்ல, இந்த ஃபர்ஸ்ட் பார்ன்லாம் என்ன ஆகுறது இல்லை, மரித்து போகிறது இல்லை. ஆனால் எகிப்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய மகன்களும் மரித்து போனாங்க. அப்போ அதுதான் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஏசப்பா கொடுக்குறாங்க நமக்கு. அவர் அறிஞ்சிருக்கிற ஜனங்களுக்கும் அவர் அறியாத ஜனங்களுக்கு இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுங்களா, அவர் ரத்தத்தால் நம்ம பூசப்பட்டிருக்கிறோம். எல்லா சேதமும் நமக்கு நடக்கலாம், ஆனால் நம்முடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு என்ன இல்லை, பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு அவர் ரத்தத்தால் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம
பூசப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் அவருடைய ரத்தத்தின் மேன்மை அறியாத அவருடைய ரத்தம் விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய வீட்டின் மேலே, நம்ம குடும்பத்தின் மேலே, நம்முடைய பிள்ளைகள் மேலே, நம்முடைய வாசல்படியின் மேலே நம்ம போடாது இருந்தோம்னா இன்னைக்கு அவர் ரத்தத்தில் அப்படி விசுவாசத்தில் நம்ம அவர் ரத்தத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பூச போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷத்தின் தொடக்கத்துலேருந்து சில பேர் ஒரு கரெக்டான ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத இருக்குல்ல. நீங்கள் சொல்லலாம், நான் ஃபினான்ஷியலாக ஐம் ப்ரொடெக்டட், ஃபினான்ஷியல் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு எந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்காது, நான் என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்ல, என் குடும்பத்தை நான் சூப்பர் 100% நடத்தி வரேன் நீங்கள் சொல்லலாம். நம்ம சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம், என் குடும்பத்தை அழகாக நான் நடத்தி வரேன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனால் அவருடைய ரத்தம் இல்லாத நம்ம குடும்பத்துக்கு நோ ப்ரொடெக்ஷன். ஒருவேளை இது கடினமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு குடும்பமாக இருக்கிற நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அவருடைய ரத்தத்தை நம்ம குடும்பத்தின் மேலே என்ன பண்ணியிருக்கணும்? பூசப்பட்டிருக்கணும். நீங்கள் சொல்ல, எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும், நான் நல்லா வெல் ட்ரெயின்டு நீங்கள் சொல்லலாம். ஒரே நிமிஷம்தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு, ஒரே ஒரு நிமிஷம் தான் நம்ம குடும்பத்தை அழிக்க பிசாசு இது பண்ணுவான். ஆனால் ஒரு ரத்தத்தை பூசும் போதோ பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் நம்ம ஜீவனை என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது. அவர் ரத்தத்தால் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை மூடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எது வந்தாலும் பரவாயில்ல, அவர் ரத்தம் இருந்துச்சுனாக்கா அவருடைய சித்தம் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகாது? நடக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியம் எனக்கு இந்த வாரத்தில் நடந்துருச்சு நீங்கள் சொல்லலாம். அவர் ரத்தம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பூசாத இருக்குதான்னு சொல்லி நம்ம நினைத்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவர் ரத்தத்தை நம்ம சுற்றி நம்ம குடும்பங்கள் மேல், நம்முடைய வாசப்படியின் மேல், நம்முடைய நெத்தியின் மேல் பூசப்பட்டு இருக்கும் போதோ சாத்தான் நம்மளை என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்ம தவறி போகலாம், மனுஷனாக இருக்கிற நம்ம தவறி போவோம் கண்டிப்பாக. ஆனால் மறுபடியும் அவர் ரத்தத்தில் என்ன பண்ணிடணும்? வந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அப்படியே அப்படியே கண்களை மூடி, எஸ்ஸப்பா உங்கள் ரத்தத்தை ஆண்டவரே என்னுடைய ஃபோர்ஹெட் மேலே, என்னுடைய தலையின் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைங்கள் மேலே, எஸ்ஸப்பா எங்களுடைய சபையின் மேலே அப்பா நாங்கள் தெளிக்கிறோன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கன்ஃபெஷன் உங்களுக்கும் கத்திருக்கோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எஸ்ப்பா உங்கள் ரத்தத்தை ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தின் மேலே, எஸ்ஸப்பா எங்களுடைய சபையின் மேலே ஆண்டவர் நாங்கள் பூசுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் என் குடும்பத்தின் மேலே தாங்க எஸ்ஸப்பா. ஒருவேளை இந்த வருஷ தொடக்கத்துலேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத இருக்குது குடும்பங்கள் மேலே. ஓ ரைட் நவ் ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை ஆண்டவர், எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நெக்ஸ்ட் ஒரு 5 minutes நான் முடிக்கிறேன். அடுத்ததாக பார்க்கும்போதோ அவருடைய ரத்தம் நம்மளை என்ன பண்ணுறதுனாக்கா அதிகாரம் நம்ம கொடுத்து நம்மளை விடுதலையாக்குது. அப்போ எதுலேருந்து விடுதலைனாக்கா நிறைய பேர் அடிக்ஷன், குடிப்பழத்துக்கு அடிமையாக இருக்கலாம், சில போதைங்களுக்கு அடிமையாக இருக்கலாம், சில தேவையில்லாத காரியங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் ஒரு அடிக்ஷன். அப்போ நம்ம சொல்லலாம், அதான் நான் சபைக்கு வரேனே, நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, எனக்கு அந்த மாதிரியெல்லாம் தப்பான பழக்கங்கள் இல்லைன்ட்டு ஒரு வேளை நம்ம சொல்லலாம். ஒருவேளை நம்ம நீதிமானாக காமிச்சிக்கலாம் வெளியே உலகத்துக்கு, இங்கே நின்று ரொம்ப நீதிமானாக நடந்துக்கலாம். ஆனால் உள்ள அறையில் யார் பார்க்குறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. அப்போ இந்த அடிமைத்தனம் நிறைய பேர் வருவாங்க. நான் சொல்ல, எங்கள் சபையிலையும் நான் சொல்வேன், ஒரு 2-3 பேர் என்ன ஆகிடுறாங்கனாக்கா நல்லா கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவாங்க, என் பைபிள் ஸ்டடி மறக்க மாட்டாங்க, வீக் டேஸ் மீட்டிங், அவுட்ரீச் எல்லாத்துக்குமே வருவாங்க. ஆனால் அந்த நபர் என்ன பண்ணுவாங்கனாக்கா பின்னாடி போய் பீடி அடிக்குவாங்க. அது நான் தப்பாலாம் சொல்ல வரல, எல்லாருக்குமே ஒரு அடிக்ஷன் இருக்கும். ஒருவேளை லேடிஸ் நம்ம அதை அடிக்காது இருக்கலாம், மீதி தேவையில்லாத காரியம் நமக்குள்ள இருக்கும். நாங்கள் பார்த்து கேலி பண்ணிட்டு வந்துடுவோம் அங்கிள். நான் என்ன சொல்ல வரேனாக்கா பல வருஷம் நம்ம சபைக்கு வரலாம், ஆனால் சில அடிக்ஷன், சில பழக்கங்கள் நம்மளால் என்ன பண்ண முடியாது இருக்கும், விட முடியாது இருக்கும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கலாம். ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத காரியங்கள் நம்ம இடத்துல இந்த பழைய இந்த
இந்த சாரி எனக்கு இங்கிலீஷில் தான் வருது, இந்த பழைய காரியங்கள் நம்ம இடத்துலேருந்து போனோம்னாக்கா ஒன்றே ஒன்று தான், ஒரு ரத்தம் நமக்குள்ளே வரும்போதோ இந்த காரியத்துலேருந்து ஒருவேளை பிசாசு நம்மளை அடிமையாக வச்சிருக்கலாம், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை வந்து விடுவிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தான் பேசியிருக்கிறேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்களா? இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு மட்டும் உங்கள் மனசுக்கு தான் தெரியும். ஆனால் இதுலேருந்து விடுதலை ஆக்கணும்னாக்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளை விடுதலையாக்க முடியும். ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜஸ் இருக்கலாம், அதே போல் பிசாசின் தந்திரங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்க முடியாது இருக்கும், விடுதலையாக்க முடியாது இருந்திருக்கலாம். ஆனால் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை வந்து என்ன ஆகுனா விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது அவருடைய ரத்தம் நமக்கு வந்து சுகத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்போ அவர் ரத்தம் எப்படி நமக்கு சுகத்தை கொடுக்குனாக்கா அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அப்போ ரத்தத்தினால குணமாகிறது வந்து ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஹீலிங். வெறும் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஹீலிங் தான் நம்ம நினைக்கிறோம், மாம்சக்குரிய நம்ம ஒரு ஹீலிங் மாத்திரம் கிடையாது. உள்ளான மனிதன் உடஞ்சி போயிருந்தாங்கனாக்கா அந்த ஹீலிங்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குறாங்க. இப்போ எல்லாருமே மென்டல் ஹெல்த் இருந்தாங்க, அப்போ எல்லாம் பேசி ஹாப்பியாக இருந்தாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து கம்ப்யூட்டரில் எல்லாமே பண்ணுறதுனால ஒருத்தர்கிட்ட என்ன பண்ண முடியறதில்ல, நம்மளால பேச முடியறதில்ல. மனசு உள்ள உடஞ்சி போயிருப்பாங்க. ஆனால் இந்த மனசு உடஞ்சி போயிருக்கும் போதோ அதுக்கு அந்த மனத்துக்கே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு ஒரு சுகத்தை தராரு. ஹல்லேலூயா. மனநோய் தான் ரொம்ப பெரிய நோய். இப்போ ரியலாக ஒருத்தர் சிக்காயிட்டாங்கன்னா கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, ஆனால் மனநோய் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்துச்சா இல்லையான்னு என்ன பண்ண முடியாது, தெரியாது. ஆனால் இந்த மனநோயும் இந்த உடம்புல இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் என்ன பண்ண முடியும், நீக்க முடியும். அப்போ இன்னைக்கு ஒரு வேளை சொல்லலாம், இந்த வருஷ தொடக்கத்துலேருந்து எனக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணோம்னாக்கா நம்மளை வந்து சுத்திகரித்து நமக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அவருடைய தழும்புகளால் நாம் சுகமான எல்லாம் கன்ஃபஸ் பண்ணுங்களா. கன்ஃபஸ் பண்ணும்போதே ஒரு ஹீலிங் இப்போ நடக்கும். ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் நாம் சுகமான. அப்போ இன்னைக்கு whoever wants to receive your healing, இன்னைக்கு this is your day. இதுதான் உங்களுடைய நாள். இன்னைக்கு நாளைக்குன்ற நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அப்போ இன்னைக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறாரு, சுகமாக்குறார். ஹல்லேலூயா. அதே போல் அவருடைய ரத்தம் நமக்கு இருக்கும் போதோ நமக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, ஒரு சமாதானம் மனசுக்குள்ளே நமக்கு காணப்படும். பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைனாக்கா நம்ம லைஃபே பீசஸ் ஆயிரும். அப்போ இன்னைக்கு வந்து நம்மளுடைய மைண்டு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும்னாக்கா அதுக்கு தான் முள்முடி கர்த்தருக்கு என்ன பண்ணாங்கன்னா போட்டாங்க. அப்போ அந்த முள்முடி ஜஸ்ட் முள்முடி கிடையாது, அந்த முள்முடி ஏன் அவர் கர்த்தருக்காக போட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போதோ பிகாஸ் he is crowned as the prince of peace. சமாதான பிரபு என்னப்படும் என்று அவருடைய வசனம் சொல்லுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு வேளை என்னுடைய குடும்பத்தில் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, என்னுடைய காரியங்களை வந்து எனக்கு ஒரு சமாதானம் காணப்படலைன்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ரத்தம் அவருக்காக அவர் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தும் போதோ இந்த தலையிலையும் என்ன பண்ணாங்கனாக்கா முள்முடி வந்து சுட்டுனாங்க. அப்போ நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு. அதே போல் ஒரு ரத்தம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை வந்து உயிருள்ளதாக இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை உயிருள்ளதாக இருக்கணும்னாக்கா அவருடைய கிறிஸ்துவின் ப்ரெஷஸ் பிளட் நமக்குள்ளே என்ன பண்ணணும், அது போகணும். அப்போ இன்றைக்கி வந்து டைம் இல்லாததுனால் நான் முடிச்சு விடுகிறேன். அப்போ இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட நெருங்கி நம்ம போகணுன்னா கூட அவருடைய ரத்தம் நமக்கு தேவைப்படுது. நமக்கு விடுதலை தேவைனாலும் அவருடைய ரத்தம் நமக்கு தேவைப்படுது. அதே போல் நியாய தீர்ப்பணிக்கு நம்ம நிற்கணுன்னாலும் அவருடைய ரத்தம் நமக்கு என்ன ஆகுது, தேவைப்படுது. அப்போ இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் சொல்ல என் குடும்பத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு தேவை, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு பர்சனல் ஹீலிங் தேவைன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஒரு எழுந்து நிற்க முடியும். அன்போடு நான் நினைக்கிறேன், ஒரு எழுந்து நிற்போம். இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க. வார்த்தையை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போவோம். அப்படியே கண்களை மூடி அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் அனுபவிச்சுட்டு போனோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஏசப்பா ஸ்தோத்திரம். யாருக்கெல்லாம் குடும்ப பாதுகாப்பு வேணுமோ, யாருக்கெல்லாம் ஒரு சுகம் வேணுமோ, ஒருவேளை நீங்கள் இது காஸ்பல் மீட்டிங்காக நினைக்கலாம், ஆனால் எனக்கு இதுக்காக நான் ப்ரேயர் பண்ணோன்ற எனக்கு ஒரு வாஞ்சி இருக்குது. அதனால வந்து நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன்.
யாரெல்லாம் சிக்கா இருக்கிறீங்களோ ஜஸ்ட் கீப் யூர் ஹேண்ட் ஆன் யூர் ஹார்ட். யாருக்கும் தெரியுமா? நமக்கும் ஏசப்பாக்கு மாத்திரம் தெரிஞ்சா போதும். இப்பொழுது ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு ஒரு புதிய சுகத்தை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, அப்பா எனக்காக சிந்தப்பட்ட ரத்தமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா உங்க ரத்தம் ஆண்டவரே, ஏசப்பா என் குடும்பத்தை ஆண்டவரே ஏசப்பா பாதுகாக்கட்டும். ஹோரபா ஷிரரா கீரபரந்தனரபா. யாரெல்லாம் ஒரு மனநோயோட நீங்கள் காணப்படுறீங்க ரைட் now ஜெபிக்கும் போதும் கர்த்தர் சுகத்தை கொடுப்போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எங்கேயும் போவாண்டா, நீங்கள் என்னக்கிட்டையும் வரவானா, ஆனால் ஏசப்பாக்கிட்ட போகும்போது அவர் ரத்தம் உங்களை சுகமாக்கும். ஒருவேளை பல வருஷமாக உங்களுக்கு ஐயோ இந்த ஒரு பாண்டேஜ்லேருந்து என்னால் வர முடியலன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், இன்னைக்கு கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபா ஷிரனரா கிரிபரந்தனரபா சிட்டனரபனப. தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் வாய்களை திறந்து கேட்கும்போது கண்டிப்பாக சுகத்தை கொடுக்க போகிற. நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு சுகம் கிடையாது. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு விஷயம் நீங்கள் ஜெபிப்பீங்களா? உங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே. உங்களுடைய கிரியை, உன் மகிமையை நாங்கள் இன்னைக்கு பார்க்கணும். உங்களுடைய மகிமையை நாங்கள் இந்த சபையில் இன்னைக்கு பார்க்கணும் ஆண்டவரே. We want to see a miracle in our churches அப்பா. ஓ ரபா ஷிதன ரிக்கர பரந்தன ரபா செரே ரேகோ பபா ஷடன ரபா நிக்கரவரபா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒரு வேளை வந்து சத்தமாக ப்ரேயர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய உள்ளத்தை கர்த்தர் வந்து பார்க்குறார். மனுஷன் முகத்தை பார்க்குவாங்க, ஆனால் என் தேவாதி தேவனோ உள்ளத்தை பார்க்குற தேவனா இருக்கிறோ. வா ஷிடரா கீர பரந்தன பரபா. ஓ ரபா ஷிதன ரபா சிக்கரபனம ரபனம. ஏசப்பா உம்முடைய நாமத்தினால நான் வருகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா என்னை மறுத்து நீங்கள் வெளிப்படுத்தி இந்த நாளிலே யாரெல்லாம் ஏசப்பா பலவீனமான வந்திருக்கிறார்களோ, ஒரு மனநோயாக இருக்கிறார்களோ, இப்பொழுதே உடைய சுகமாக்கிற வல்லமை போய் நின்றவரே. ஓ இப்பொழுதே சுகமாக்க முடியாத ஜெபிக்கிற ரைட் now let your healing virtue flow in their bodies oh God. ஆண்டவரே இப்பொழுதே ஏசப்பா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா ஒரு பரிபூர்ண சுகத்தை நீங்க காண முடியாத ஜெபிக்கிற கர்த்தாவே. ரபா ஷிரரா கீரபரந்தன பரபா. எல்லா வியாதியிலிருந்து ஏசப்பா நீங்க சுகமாக்குறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா குடும்பத்தில் ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாத காணப்படலாம் ஆண்டவரே. ஒரு புதிய ப்ரொடெக்ஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன் ஆண்டவரே, பாதுகாப்பும் ரத்தத்தால் ஆண்டவரே நீங்கள் தருபடியான ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஏசப்பா அதே போல ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் எங்களுடைய சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிறதா இருக்குது. எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களுடைய சபை சுத்திகரிக்கப்படட்டும், எங்களுடைய சபை பரலோகத்துக்கு போகிற சபையாக மாறட்டும் கர்த்தாவே. நாளுக்கு நாள் அப்பா எங்களை புதிதாக்குங்க. இந்த புதிய உடன்படிக்கையோடு நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எல்லாருமே நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். எல்லாருமே நாங்கள் பரலோகத்துக்கு நாங்கள் போகணும் கர்த்தாவே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அற்புதத்தை கர்த்தர் செஞ்சுட்டாங்க, நீங்கள் ஜஸ்ட் ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா நாங்கள் வந்தவனமா நாங்கள் போல உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லாம் துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம். பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம். பரிசுத்தம்
ரத்தம் ஜெய, சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெய, சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய. சொல்லுவோம், சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெய. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, விடுதலை. ஹல்லேலூயா. தேவனின் ரத்தம் ஜெய. ஹல்லேலூயா. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, Thank you Lord. காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. எல்லார் கரங்களை உயர்த்தி சோதனம் பண்ணுவோமா? ஓ, அவருடைய ரத்தத்தில் விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, ஆமென். ரட்சிப்பு உண்டு, சமாதானம் உண்டு, தெய்வீக சுகம் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆமென், ஆமென். ஓ, ஹalleluya. Praise the Lord. Glory, glory, glory. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆமென். இன்னைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். வெள்ளை கால்களை கல்வாரி ரத்தம் பூசப்படுவதாக. தொடர்ந்து அந்த பாடல் பாடுவோம். பாடி விடுதலையை ருசி பண்ணி ஆசீர்வாதத்தோடு நாம் போகலாம். ஆமென். அந்த பாடலை பாடும் பொழுது காணிக்கை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெய, நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய. நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெய, நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெய. நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய, நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெய. நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெய. பாடுவோம், ரத்தம் ஜெய. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய. ஓ, கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. ஆமென். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய, வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய. பாடுவோம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெய. சொல்லுவோமா? வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெய. வேலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய, வேலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெய. வேலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய, என்னை வேலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெய. பாடுவோம், ரத்தம் ஜெய. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெய, ஆமென். ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. பாடுவோம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய. ஆமென். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. ஆமென். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெய, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெய.
ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆமென். கல்வாரி இயேசுவின் இரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் இரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க, இறுதி ஜெபத்தை எடுப்பார்கள், காணிக்கைக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து போகலாம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தா, உங்கள் சமூகத்திலும் இந்த நாளில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நினைத்து அதிகமாய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் கர்த்தாவே, உங்கள் சமூகத்தில் கூடி வரும்படியான கிருபைகளை கொடுத்தீங்களே, நன்றி அப்பா. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்பட்டபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே மாற்றி கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் மகிமையின் பிரசனத்தினால் நிறைத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய சமூகத்தில் உங்கள் நாமத்தினால் நாங்கள் கூடுகிற எந்த வேளையில் உங்கள் வல்லமையினாலும் மகிமையினாலும் ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தினாலும் எங்களையும் இந்த இடத்தையும் ஆண்டவரே நீங்கள் நிரப்பினபடினாலும் எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எமக்கு நன்றி. விசேஷமாக அந்த நாளின் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கரமும் வல்லமையும் விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல பாடல்கள் பாடியுமே ஆராதிக்க கிருபை செய்தபடினாலே ஸ்தோத்திரம். பாடல்களின் மூலமாய் நீங்கள் மகிமைப்பட்டபடினாலே ராஜா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளையில் உடைய நல்ல வார்த்தைகளையும் எங்களுக்காய் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காய் சிந்தின அந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தை குறித்து தியானிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களை கர்த்தாவே ஆண்டவரே, நீங்க உங்க ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்க சமூகத்திலும் கர்த்தர் கொண்டு வருகிறீங்களே ஐயா, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அந்த சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணி ஒப்புரவாகுதலை ஏற்படுத்துகிறீர் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அந்த ரத்தம் ஜெயம் கொடுக்கிற ரத்தமாய் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் விலையேறப்பெற்றதாய் விடுதலை கொடுக்கிற ரத்தமாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த ரத்தத்தின் மகத்துவத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்து அதற்கேற்ற விதமாய் நடந்து கொள்ளும் கர்த்தாவே கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க கட்டளிடும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாங்கள் இதற்கெல்லாம் பாத்திரர்களாக இராதிருந்தோம். நீங்க எங்களுக்காய் இந்த ரத்தத்தை சிந்தி அந்த சிலுவையின் ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டிருக்கிறபடினாலே அந்த மீட்பை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி அந்த ஈவுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளில் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். அவைகளை தியானித்து அவைகளின்படி நடக்கும் கிருபைகளையும் ஆண்டவரை நீங்க தான் எங்கள் எல்லாருக்கும் கட்டளிடும்படி ஆட்சேபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கய்யா, ஆசீர்வதிங்க தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உங்கள் சமூகத்திலும் ஆண்டவரே உள்ளம் உவந்து மனம் உவந்து காணிக்கைகளை படைத்திருக்கிறாங்கப்பா. இந்த காணிக்கைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் தம்முடைய பிள்ளைகளை வந்து அடையட்டும் என்று சொல்லி செபிக்கிறேன். வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், சுகமாய் இருக்கட்டும். ஆவிக்குரிய நன்மைகள் மேன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
கத்தாவே இந்த நாளிலும் வர தடைப்பட்ட எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்க முடியாதபடி தடைப்பட்டிருக்கவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வேளையிலும் இந்த நேரத்திலும் தானே உங்கள் சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்குள் கடந்து செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கத்தா உங்கள் சமூகத்தில் இந்த பலவீனங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாய் ஒருவருக்கும் வரக்கூடாதப்பா. எல்லாரையும் நல்ல பலத்தால் இடைகட்ட வேண்டும் என ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கத்தரை ஆசீர்வதித்து கத்தர் நடத்துங்க ஆண்டவரை. மற்றும் பல சூழ்நிலைகளினால் தடைப்பட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அந்த தடைகளை கூட கத்தர் மாற்றி போட்டு உங்கள் சமூகத்தில் வந்து ஆராதிக்க கத்தர் கொண்டு வாங்க. வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடும் மன நிறைவோடும் திருப்தியோடும் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களோடு கூட கடந்து செல்லும்படி ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. காலை ஆராதனை மகிமையாய் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். மாலை ஆராதனையில் அப்பேற்பட்ட வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்கள் வல்லமை விளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முற்றிலும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you and God be with you. ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாருக்கா ஜெபிக்கணும், நீங்கள் நல்லா வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா.